ஓகே. தேர்ட் யூனிட்ல இங்க கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்ஷன்ஸ் இந்த 2யும் பார்ப்போம். அ இதுல வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா, பூலியன் வேல்யூஸ். பூலியன் வேல்யூஸ்னா நம்ம பூலியன் அப்படின்னு சொன்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத எப்படி குடுக்கணும். இப்ப இங்க இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிரேட்டர் தென், லெஸ் தென், அந்த ஈக்குவல் டூ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்க குடுக்கணும். சிங்கிள் ஈக்குவல் டூனா என்ன, டபுள் ஈக்குவல் டூனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்க பார்த்திருப்போம். அதே மாரி ஆப்பரேட்டர்ஸ்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அ ஆ ஆப் ஓகே. ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்ன பண்றோம், அதோட சிம்பல்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லும்போது, எத வந்து நம்ம ஆ ஏ, பி அந்த வேல்யூஸ் நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஸோ அத வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா, யூனரி ஆப்பரேட்டர், பைனரி ஆப்பரேட்டர்ன்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ யூனரி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு யூனரி பிளஸ், யூனரி மைனஸ், பிட்வைஸ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். பைனரி ஆப்பரேட்டர்ஸ்ல நமக்கு மொத்தமா 7 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். அதுல 2 ஆப்பரேட்டர்ஸ குரூப் பண்ணி ஸ்பெஷல் ஆப்பரேட்டரா குடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெடிக் ஆப்பரேட்டர், ரிலேஷனல் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர், பிட்வைஸ் ஆப்பரேட்டர், அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், இந்த ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா, ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். ஸோ இந்த ஆப்பரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கான ப்ரோகிராம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல போட்டு பார்த்துருப்போம். ஸோ அரித்மெடிக் ஆப்பரேட்டர்னு சொல்லும்போது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் வேல்யூ, எக்ஸ்பொனன்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதுல பார்த்தோம், அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 வேல்யூக்கு நடுவுல 2 வேரியபிள்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றது ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ல பார்த்தோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லும்போது அண்டு, ஆர், நாட். ஸோ இந்த 3யுமே நம்ம என்ன பார்த்தோம், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல பார்த்தோம். அண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா அண்டு, ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனாலுமே அது ட்ரூ அப்படிங்கிற மாரி பார்த்தோம். நாட் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூனா ஃபால்ஸா இருக்கும், ஃபால்ஸ்னா ட்ரூவா இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கிறது நம்ம வந்து நாட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பிட்வைஸ் ஆப்பரேட்டர். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ல நம்ம இங்க அண்டு, ஆர், நாட், எக்ஸ்ஆர், ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்தது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இது வந்து அரித்மெடிக் ஆப்பரேட்டரோட இன்னொரு வெர்ஷன் மாதிரியே பார்த்திருப்போம். இதுக்கு பின்னாடி வந்து ஈக்குவல் டு சிம்பல் மட்டும் ஆட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ல வந்து ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ல ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் 2 ஆப்பரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாரி நம்மளோட ஐடென்டிட்டி, அதாவது நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு அட்ரஸ் மெமரி லொகேஷன்ல இருக்கமா, நம்மளோட அட்ரஸ்ல இருக்கமா அப்படிங்கிறத செக் பண்றது தான் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் குரூப்ல இருக்கமா அப்படின்னு செக் பண்றது மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். ஸோ இத வந்து இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே ப்ரோக்ராமா போட்டு பார்த்திருப்போம். ஸோ இஸ் நாட் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். அதாவது மெமரி லொகேஷன்ல இருக்கான்னு செக் பண்றது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். அடுத்தது அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு குரூப்லயோ, லிஸ்ட்லயோ இருக்கான்னு செக் பண்றது மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். இங்க வந்து இன்னு, நாட் இன் இத வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கண்டிஷனல் எக்ஸிகியூஷன். இங்க இஃப் எல்ஸ், எல்இஃப், நெஸ்டட் இஃப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திருப்போம். இஃப் அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அங்க இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறது எனக்கு ட்ரூ பார்ட் மட்டும் தான் வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு வந்து ட்ரூ, ஃபால்ஸ் 2மே வொர்க் ஆகுறது. ட்ரூனா ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஃபால்ஸ்னாலும் ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் வந்துட்டு எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, ப்ராசஸ் ஆகி எனக்கு ரிசல்ட் கொடுக்க எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அது வரைக்கும் என்ன பண்ணும், அதை செக் பண்ணும். செக் பண்ணி எனக்கு எங்கேயாவது அது மீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த அந்த ட்ரூ பிளாக்கை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிரும். இன்கேஸ் எங்கேயுமே மீட் ஆகல அப்படின்னு சொன்னா எனக்கு எல்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து எல்இஃப்ல பார்த்தோம். அடுத்தது நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லும்போது இங்க இஃப்குள்ள இஃபை நம்ம செக் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது ட்ரூவா இருந்தால் தான் நெக்ஸ்ட் கண்டிஷன் அது செக் பண்ணும். இன்கேஸ் இங்கேயே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மொத்தமா வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, பார்த்தோம். அடுத்தது ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் அப்படின்னாலே நமக்கு ஒரு 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 பர்ட்டிகுலர் ஆக்ஷன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது தான் ஐட்ரேஷன், அதாவது லூப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டேட்டு இது வந்து ஏன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம்னா கண்டினியூஸாக இது வந்து என்ன ஆகிட்டோம், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால இது வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இதில் வந்து ஒயிலும் ஃபாரும் பார்த்துருப்போம். ஒயில் லூப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து நமக்கு அந்த லூப்பிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் அந்த கண்டிஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே
ஆகிட்டே இருக்கும். இது வந்து வைல் லூப்பில் பார்த்தோம். அடுத்தது ஃபார் லூப் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நம்ம கண்டிஷன்லாம் செக் பண்ண மாட்டோம். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வரைக்கும் என்ன நடக்கும்னா அது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த சீக்வன்ஸ் எண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் வேல்யூவே இல்லை, எம்டியாக இருக்குது, நல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம பின்னாடி நம்ம ஃபியூச்சரில் எங்கேயாவது கண்டிஷன் செக் பண்ணாமல் ஒரு லூப்பிங் கான்செப்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்ட் டு ஸ்டாப் டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ இந்த மூணையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நம்ம வேல்யூஸை வந்து பிக் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் கிளாஸில். கரெக்டாக? ஸோ இதெல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது பிரேக். பிரேக் அப்படின்னு சொல்லும்போது பிரேக் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடணும், ஓகே அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதனால தான் அதை பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சேம் இதே தான் ப்ரோக்ராம்லேயும் நடக்குது. ஒரு லூப் கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, இங்கே பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த லூப்பை விட்டு மொத்தமாக எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்டினியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துலேருந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷனை மட்டும் என்ன பண்ணாது. நான் ஒரு இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த கண்டிஷனை மீட் பண்ணும்போது நீ என்ன பண்ணுன்னா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை மட்டும் அது பண்ணாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதை கண்டினியூ பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த கம்ப்யூட்டரில் டீயை எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ வந்து என்ன கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டீயை மட்டும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது பாஸ். இந்த பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து கண்டினியூக்கும் பாஸ்க்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து என்னவாகும்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இந்த பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணும். இதை வந்து நான் என்ன பண்ணிப்பேன்னா கோட் ஒர்க் பண்ணி வச்சுப்பேன். எப்போல்லாம் வந்து நான் எனக்கு இது தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எப்போல்லாம் நமக்கு இன்புட் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராம், அதாவது நம்ம பைத்தான் படிக்கிறோம்னா பைத்தான்லேயே ஆல்ரெடி பில்ட்-இன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனோட கீவேர்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் அ யூசராக நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸில் நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்புட்டு பிரிண்ட்டு இதெல்லாமே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் என்னென்னலாம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் இருக்கும். அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 டைப் பார்த்துருந்தோம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து தனி பிளாக், அதை வந்து நம்மளால டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் கால் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கான சின்டாக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபங்க்ஷனோட நேம் உள்ள பேராமீட்டர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுக்கறது பேராமீட்டர், அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன் கால், இந்த உள்ள எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது மெயின் ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷனோட நேமையே யூஸ் பண்ணி உள்ள என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணுறது ஆர்குமெண்ட். இதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் கால் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, எனக்கு இங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட்டை எப்படி மெயின் ப்ரோக்ராமுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தான் நம்ம இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிட்டர்ன் மூலியமாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபங்க்ஷனில் கிடைக்கிற ரிசல்ட்டை மெயின் ப்ரோக்ராமில் கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது, இந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஏல ஸ்டோர் பண்ணி அதை வந்து எங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன், மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த மெயின் ப்ரோக்ராமில் அது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னா எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்தது பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதை பேராமீட்டர்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிறத பேராமீட்டர்னும் ஃபங்க்ஷன் காலில் இருக்கிறத ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது
ஓகே. ஃபங்ஷன் அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா நமக்கு ஃபங்ஷன் டெஃபினிஷன்லயே நம்ம வந்து எவ்வளோ பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோமோ, அவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். அதுதான் வந்து ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்னு சொல்றோம். அடுத்தது கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்து கீவேர்டா பாஸ் பண்ணியிருப்போம். அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸ வந்து நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். நீங்க வந்து நேம், டிகிரி, டிபார்ட்மெண்ட் குடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி நேம்னா அவங்களோட நேம், டிகிரி, டிபார்ட்மெண்ட். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம அத கீவேர்டா யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இன்கேஸ் அங்க எந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அதுவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அத வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி. ஸோ இங்க எந்த எந்த ஒரு வேல்யூமே நம்ம குடுக்கல. ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது வந்து சிஎஸ்சின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, அது வந்து என்ன பண்ணும்? டிஃபால்ட்டா சிஎஸ்சி அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அடுத்தது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்பெஷலா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டார் சிம்பல் குடுத்துர்றோம். ஸோ இப்படி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க வந்து ஒரே ஒரு வேல்யூவ நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இங்க வந்து இப்படி குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே, அங்க வந்து 1 ஆர் மோர் வேல்யூஸ் வந்து அங்க நான் என்ன பண்ண போறேன், டிஃபைன் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இந்த ஸ்டார் சிம்பல். ஸோ இத வந்து எங்க குடுப்போம்னா, பாராமீட்டர்ல குடுப்போம். இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம்னா, நம்ம ஆர்குமெண்ட்ல மல்டிபிள் வேல்யூஸ வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஓகேவா? அடுத்தது லாம்ப்டா ஃபங்ஷன். இந்த லாம்ப்டா ஃபங்ஷன அனானிமஸ் ஃபங்ஷன் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், ஃபங்ஷன்ல யூஸ் பண்ற மாரி டெஃப் அந்த மாரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா லாம்ப்டா அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிப்போம். இங்க வந்து ஆர்குமெண்ட்ட குடுத்து அது கீழ என்ன பண்ணிடுறோம், அதோட எக்ஸ்பிரஷனையும் ஒரே சிங்கிள் லைன்ல நம்ம பாஸ் பண்றது தான் லாம்ப்டா ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாம்ப்டா ஃபங்ஷனுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது ஸ்கோப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கோப்ல 2 பார்ப்போம். லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப். அதாவது ஒண்ணும் இல்ல, வேரியபிள டிக்ளேர் பண்ணும்போது லோக்கலா அதாவது ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றோம்னா, ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபங்ஷன விட்டு வெளிய மெயின் ப்ரோகிராம்ல நம்ம டிக்ளேர் பண்றோம்னா, ஃபங்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும், ஃபங்ஷனுக்கு வெளியவும் யூஸ் பண்ண முடியும். அது குளோபல். அதுதான் வந்துட்டு லோக்கல், குளோபல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதோட டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். அடுத்தது கம்போசிஷன். இந்த கம்போசிஷன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சிங்கிள் லைன்ல அதாவது நம்ம முன்னாடி ரிட்டன்ல வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ற மாரி பார்த்திருப்போம். இல்ல எனக்கு வந்துட்டு சிங்கிள் லைன்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் யூஸ் பண்ணி, எனக்கு என்ன பண்றேன், அங்கேயே ரிசல்ட்ட வந்து எனக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அத கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வந்து மல்டிபிள் லைன்ஸ்ல நம்ம குடுக்கறதுக்கு பதிலா, சிங்கிள் லைன்லயே என்ன பண்ணிக்கிறோம், வேல்யூஸ பாஸ் பண்ணி வொர்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அத கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோகிராம்ஸ். அடுத்தது ரிக்ரெஷன். இந்த ரிக்ரெஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது என்ன பண்ணிக்கும், கால் இட்செல்ஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே என்ன ஆகுது, ரிட்டர்ன்ல இங்கே வந்துட்டு இது வந்து ஆக்சுவலா ஃபங்ஷன் கால் கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபங்ஷன் கால் என்ன பண்ணுது, இதுக்குள்ளேயே நமக்கு திரும்ப திரும்ப ரன் ஆயி, ஃபைனலா கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு என்ன பண்ணும், கீழ மெயின் ப்ரோகிராம்க்கு ரிட்டர்ன் ஆயி எனக்கு அவுட்புட்டா வெளிய வரும். ஓகேவா? ஸோ இது ஃபங்ஷன் கால் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்ன ஆகும், அந்த டாஸ்க் வந்து கன்டினியூஸா திரும்ப திரும்ப வொர்க் ஆகி, நமக்கு ஒரு சீக்வென்ஸா ஜெனரேட் ஆகி நமக்கு நல்லா அவுட்புட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், குடுத்துரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டயகிராம் தான் இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் கேஸ் வந்து இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னா, அது என்னவாயிட்டே இருக்கும், கன்டினியூஸா நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அத வந்து அவாய்ட் பண்றது ரிக்ரெஷன பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம எதுல பார்த்தோம், 3 யூனிட்ல பார்ப்போம். இது போக நமக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரிங் கான்செப்ட்டையும் இதுல பார்ப்போம். ஓகே. 3 யூனிட்லயே ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து என்னன்னா, சிங்கிள் ஆர் குரூப் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங்லயே வந்துட்டு நம்ம நெறைய ஆப்பரேட்டர்ஸ் நெறைய ஆப்பரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல பார்ப்போம். இப்ப ஸ்ட்ரிங்ல வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸிங் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆயி 1, 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதே நெகட்டிவ் ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது, நெகட்டிவ் வேல்யூஸா நமக்கு என்ன ஆகும், அதோட இண்டெக்ஸிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இத வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரிவர்சிங் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஸ்ட்ரிங்க வந்துட்டு நம்ம சாரி. ஓகே.
ட்ரிவர்சிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம எப்படி லூப்பிங் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரிங்கையும் ஆக்சஸ் பண்ணுறது எல்லா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ட்ரிவர்சிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து லூப்பிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அதை எல்லா இண்டெக்ஸையும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரேஞ்சில் எப்படி பார்த்தோம், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு, அதே மாதிரி இங்கே ஸ்லைசிங்க்கும் நம்ம பர்டிகுலராக இந்த ஸ்டார்ட்லேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இங்கே இங்கே பார்த்தோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் 0 to 5 அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ்னு வரும்போது -1 -2ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி அதை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நேமில் கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ அது டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் இது கீவேர்டோ கொடுக்குறோன்னு சொன்னால் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கான இது வந்து இம்யூட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸை வச்சு அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். இங்கே பார்த்தோன்னா அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் மாடியூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் உள்ள மெத்தட்ஸு. இந்த மெத்தட்ஸில் பார்த்தோன்னா கேபிட்டலைஸு, கேப் வேர்டு, கவுண்ட்டு, ஃபைண்டு, இண்டெக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா அப்பர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். நம்ம லோயரில் கொடுத்தாலுமே அப்பர் அந்த வேரியபிளை கொடுத்துட்டு அப்பர்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே கேட்டகரியில் தான் லோயர். நெக்ஸ்ட்டு கேபிட்டலைஸ், ஸ்பிளிட். இந்த கேபிட்டலைஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலாக மாறிடும். ஸ்பிளிட் அப்படிங்கிறது எங்கே வந்து நம்ம கமாவோ ஸ்பேஸோ கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கமா ஸ்பேஸை வச்சு என்ன பண்ணிக்கும், அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கும். இன்கேஸ் நம்ம செமிகாலன் கமா ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் அதை ஸ்பிளிட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு என்ன பண்ணிக்கும், ஸ்பிளிட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நம்ம ஒரு கீவேர்ட் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கொடுக்குறோன்னா அந்த கேரக்டர் எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி நமக்கு சொல்லிவிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். அடுத்தது இன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலர் வேர்டை வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து இன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே ரிப்பீட் ஆப்ரேஷனுக்கு நம்ம ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா அது ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகும். அடுத்தது ஸ்ட்ரிங் லென்த்து. ஸ்ட்ரிங் லென்த்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு அதோட லென்த்தை வந்து டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்தது ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். இதை வந்து நம்ம எங்கே நமக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறோன்னா நம்மளோட யூசர் ஐடி தான் பாஸ்வேர்டை தான் கரெக்டாக கொடுக்குறோமான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம கொடுக்கறதுக்கும் ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணும்போது கொடுத்ததுக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் வந்துட்டு இந்த மாடியூல்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் ஆஸ் அரேஸில் பார்த்தோம்னா அரே அப்படின்னு சொல்லும்போது சிமிலரான ஒரே மாதிரி இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான் அரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு இங்கே எப்படி ரிப்பீட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் தேர்ட் யூனிட்டில் இருக்கிறத நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக மட்டும்தான், நான் டீட்டெயிலாலாம் எதுவும் சொல்லலை. ஸோ உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ நல்லா படித்து நல்லா எழுதுங்க. அடுத்து 4th யூனிட் பார்ப்போம்.